இதை வந்து ஏதோ தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கிறோம், இதுதான் பண்ணையார்த்தனம். இதுதான் பண்ணையார்த்தனங்கிறது. நாங்க உணவளிக்கிறோம்னா நீங்க வந்து உணவு கொடுக்கணும், நாங்க பிச்சை எடுக்கணுமா? இதுதான் அரசியலா? இதுதான் வந்து ஒரு அரசு செய்யக்கூடிய வேலையா? மக்கள் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு உணவுலாம் தேவையில்லை, எங்க வேலை கொடுக்க சொல்லுங்க, நாங்க எங்க உணவை பாத்துக்கிறோம், எங்களுடைய வேலையை நாங்க பாத்துக்கிறோம், எங்க வீடு வந்து நாங்க வாடகை கட்டிக்கிறோம், எங்க குழந்தைங்களை நாங்க படிக்க வைக்கிறோம். நான் 15 வருஷம் படிச்சிருக்கேன், 15 வருஷம் 16 வருஷம் நாங்க வேலை பார்த்திருக்கோம். எங்களை ஒரே நாள் எப்படி தூக்கி போட முடியும்? அப்ப 16 வருஷமா அரசை நம்பி வேலை செய்து இந்த சென்னை மாநகரத்தை ஒரு தூய்மையா வச்சுட்டு இருந்த சகோதரிகளுக்கும் ஆதி திராவிட சென்னையோட பூர்வீக குடிமக்கள் இருக்க ஆதி திராவிட மக்களுக்கும் இந்த அரசு செய்ய வேண்டிய கடமை என்ன? வெறும் மேடையிலையும் சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அரசு வெறும் மேடையில மட்டும் சமூக நீதினு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்களை 10 நாள் சாப்பிடாம உட்கார வச்சு எந்த வேலையும் கொடுக்காம அராஜகம் பண்ணி ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களையும் நடு ரோட்ல ஒரு பெரிய அராஜகத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறது எங்களுடைய கடுமையான ஒரு மனம் வலியோட பேசிட்டு இருக்கோம். நாங்க இதுதான் வந்து நாங்க பேசின அந்த 4 தோழிகளும் சொன்னது, எங்க சகோதரிகளும் சொன்னது. அண்ணா நாங்க வந்து எங்க வீட்டுல வாடகைகள்லாம் வெளியே அமைச்சிட்டாங்க, எங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போறதுக்கு நாதி இல்ல, முதலமைச்சரை பார்க்கணும்னு நினைக்கிறோம், அமைச்சர்களை பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஆணையரை பார்க்கணும்னு நினைக்கிறோம், யாருமே எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனியை போய் பார்க்க போகும்னு சொல்றாங்க. பிரைவேட் கம்பெனி யார்? 16 வருஷமா வேலை பார்த்த ஒரு தொழிலாளர்களை ஒரு பிரைவேட் கம்பெனியை பார்க்க போகணும் ஒரு ஆணையர் எப்படி சொல்ல முடியும்? சோ சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கல. இந்த விஷயத்துல நாங்களும் வந்து கடுமையாக சட்ட போராட்டம் கொண்டு போடுவோம். எங்க தலைவர் இந்த விஷயம் நேத்திலிருந்து கேள்விப்பட்டு ஒரு 4-5 நாளாவே ரொம்ப வருத்தத்துல இருந்து இமீடியட்டா வந்து பார்க்க போகணும்னு சொன்னாங்க. கூடிய விரைவில் தலைவரோட டிஸ்கஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கணும். இப்பதான் பொதுச் செயலாளரும் வந்து பதிவு பண்ணாரு, அதை நாங்க வந்து பதிவு பண்றோம். இல்ல நிர்வாகிகள் ஏற்கனவே வந்து முதல் நாள்ல இருந்து பாரதி சாரோட வந்து தொடர்புல இருந்துட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க வந்து நியாயமா வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து அவங்க சொன்னது, அவங்க சகோதரிகள் சொன்னா, அண்ணா என்னுடைய சம்பளம் மட்டும் எனக்கு முக்கியம் இல்ல, 1953 பேருக்கும் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும். தமிழகம் முழுவதும் இது வந்து எல்லா மாநகர ஆட்சியிலும் இருக்கிறது. அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. ஆனா மாநகராட்சியில எல்லாத்தையும் பிரைவேட் ஆக்கி அந்த பிரைவேட்ல இருக்கிற 16 வருஷம் 20 வருஷமா வேலை பார்த்தவங்கள நீ அங்கதான் போய் வேலை பார்க்கணும்னு சொல்றது அடிப்படை உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அரசியல் அமைப்புடைய உரிமை இங்க மறுக்கப்பட்டிருக்கு, தொழிலாளர்களுடைய சட்டம் உரிமைப்பட்டிருக்கு. இதுல வந்து எங்களுடைய வேண்டுகோள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தை இயக்கங்களும் இந்த மக்களுக்காக வந்து நிக்கணும். இதுல அரசியலோ இல்ல கூட்டணியோ தேர்தலோ தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம் நாங்க கேட்கிறோம். இந்த ஒரு விஷயத்தாச்சும் அரசியல தூக்கி போடுங்க. எல்லா விஷயத்திலும் எதிர்த்து நிக்கிறோம். ஆனா தூய்மை பணியாளர்களுக்காக, அதுவும் கொரோனா டைம்ல நம்மளாம் வீட்டுக்குள்ள முடங்கிட்டு ரோட்ல இறங்கி எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல நின்று தன்னுடைய உயிரையும் மாற்றினவங்க 2 பேர் தான். ஒன்னு டாக்டர்ஸ், செவிலியர்கள், இன்னொரு தூய்மை பணியாளர்கள். இந்த 3 பேர் தான். இன்னும் அந்த டாக்டர்ஸுக்கு வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த வேலையை நமக்காக செஞ்சிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சருடைய கடிதமே அதை செய்து, அவர் என்ன கடிதம் அன்னைக்கு கொடுத்தாரோ அந்த கடிதப்படி இந்த அரசு பொறுப்பேற்கணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள். இப்ப இமீடியட்டா வந்து பொதுச்செயலாளர் அண்ணா சொன்னாரு, அந்த 1953 பேருக்கும் வந்து வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு வந்து அரிசியோ பருப்போ அடிப்படை மளிகை ஜாமா இல்லன்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டா வந்து நம்ம அந்த அடுத்த வாரமே ஆனந்தன் சொல்லுங்க, அடுத்த வாரம் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தமிழக வெற்றி கழகம் தலைவருடைய அனுமதி பெற்று அவர்களுக்கு செய்யப்படும் என்பது தெரியும்.